ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பேர் கண்ணன். ஆனால் உண்மையான பேர் மலர்கண்ணன். ஆனால் இன்னும் எல்லாருமே கண்ணன் கண்ணன் தான் கூப்பிடுவாங்க. எனக்கு ஒரு 8-9 வயசு இருக்கும். 8லேருந்து 9 வயசுக்குள்ளே இருக்கும். அப்போது எங்கள் அப்பா தவறிட்டார். அது வரலையும் எனக்கு கஷ்டம், சோகம் இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வீட்டுக்கு ஒரே பிள்ளை. அதனால் என்ன தங்கத்தட்டில் தூக்கி வளர்த்தாங்க. தங்கத்தட்டுன்னு நினச்சிங்கன்னா நாங்கள் ஒரு பெரிய கோடீஸ்வரன் நினைக்காதீங்க. ஏழையாக இருந்தாலும் என்ன அப்படி தங்கமாக பார்த்துக்கிட்டார் எங்கள் அப்பா. ஏன்னா எங்கள் அப்பா தினம் வேலைக்கு போவார். ஒரு 500 ரூபா எப்படியாவது சம்பாரிச்சிட்டு வருவார். அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி 10-12 வருஷத்துக்கு முன்னாடியே 500 ரூபா சம்பாதிப்பார்னா அவருடைய திறமையை பார்த்துங்க. 4 ஆள் வேலையை ஒரு ஆள் செய்வார். எங்கே போனாலும் ஒரு வேலையை கான்ட்ராக்டாக எடுத்துப்பார். இந்த எந்த வேலை கொடுத்தாலும் சரி அந்த வேலையை நான் செஞ்சு கொடுக்குறேன், இதுக்கு எவ்வளோ கூலின்னு செஞ்சுருவார். அந்த அளவுக்கு நல்லா அஜானிபாவாக இருப்பார். என்னமோ தெரியல, திடீர்னு மாரை பிடிச்சிட்டு, எனக்கு அந்த அளவுக்கு வெதனை இல்லாத வயசு, மாரை பிடிச்சிட்டு இதை நெஞ்சை வலிக்குதுன்னு சொன்னார். அவ்வளோதான், பொட்டுன்னு போயிட்டார். அது வரலையும் ஒரு ஏழை குடும்பமாக இருந்தாலும் எங்கள் அம்மா வீட்டு வாசலை தாண்டி ஒரு சின்ன வேலைக்கு கூட போகாமல் தான் வச்சுருந்தார். அப்படி கடவுள் அவர் அப்படிலாம் வச்சுருந்தனால சோதிச்சிட்டான் போல இருக்குது. வசதியானவங்கள கூட மனைவி அங்கங்கே ஓடி ஓடியாந்து அந்தந்த வேலையை செய்கிறாங்க. ஆனால் ஒரு ஏழைனா ஒரு சின்னதாக ஓட்டு வீடு, சொந்த வீடு தான், பின்னாடி கொஞ்சோண்டு கொல்லை, மற்றபடி யார்ட்டையும் கை நீட்டி நிற்கிற அளவுக்கு ஒரு வீடு இல்லாமலும் அதனால இல்லை. அந்த காலத்து ஓட்டு வீடு தான். நல்லா கரெக்டாக மெயின்டைன் பண்ணார். அவர் இருந்த வரலையும் அந்த வீடு அவ்வளோ இருந்தது. ஒரு பெட்ரூம், ஒரு சின்ன ஹாலு, கிச்சன் அந்த மாதிரி வச்சு, அது கூட எங்கள் அம்மா கல்யாணத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு வீடு, அதுக்கு முன்னாடி கூரை வீடு தான் எங்கள் தாத்தா பாட்டிலாம் இருந்ததாக சொல்லுவாங்க. நான் பார்த்ததில்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி வீடு கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு, அப்போல்லாம் ஓட்டு வீடு ஃபேமஸ் இருக்கிறதுனால ஓட்டு வீடு நல்லா கணக்கச்சிதமாக அழகாக பண்ணியிருந்தார். பக்காவாக பண்ணி நல்ல வீடு, நல்லா எப்போதும் குளுன்னு இருக்கும். எங்கள் அப்பா திடீர்னு தவறிட்டார். அதுக்கு பிறகு எங்கள் அம்மாவுக்கு எதுவுமே உலகமே புரியல. ஆனால் அப்பா தவறும்போது கூட அவர் அக்கௌண்ட்டில் ஒரு 2 லட்ச ரூபா பணம் வச்சுருந்தார். சிறுக சேர்த்து வச்சுருந்தார். அடிக்கடி சொல்லுவாராம், இந்த 2 லட்ச ரூபா பணம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு ஏதாவது நிலம் வாங்கி அதில் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையும் கணக்கு போட்டு வாழ்வார். ஆனால் இறைவன் போட்ட கணக்கை அவரால் புரிஞ்சிக்க முடியல. இறைவன் போட்ட கணக்குலேருந்து அவர் தப்பிக்கவும் முடியல. அதுக்கு பிறகு அம்மா அப்படியே சோர்ந்து போயிட்டாங்க. ஒரு 4-5 மாதம் எங்கேயும் போகலை. அப்படியே நில குலைஞ்சி போயிட்டாங்க. அப்போ நான் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் அந்த ரேஞ்செலாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பா இறக்கும் போது எனக்கு நான் 5வது படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால் அப்புறம் யோசனை பண்ணி பார்த்துட்டு இருக்கிற பணத்தையும் வச்சுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் அதுக்கு பிறகு நம்ம சுத்தமாகவே ரோட்டுக்கு போயிடுவோம். அதுதான் நமக்கு ஒரு பெரிய மூலதனம் அப்படின்னு நினச்சாங்க. எல்லாருமே நீ வேறு கல்யாணம் பண்ணிக்கமா அப்படி இப்படின்னாங்க. அதெல்லாம் கிடையாது. என் வீட்டுக்கார் கூட நான் கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் 10 வருஷம் வாழ்ந்தாலும் 10,000 வருஷம் 100 வருஷம் வாழ்ந்த எனக்கு சந்தோஷத்தையும் கொஞ்சம் கூட ஒரு சலிப்பு இல்லாமல் எனக்கு பண்ணி கொடுத்துட்டாரு. அவர் என்னை ஒரு நாள் கூட நோக வச்சு வாழ வச்சுருந்தா கூட எனக்கு அந்த எண்ணம் வந்துடும். அவர் அப்படி செய்யவே இல்லை. இறந்த பிறகு கூட இந்த வட்டி காசு வாங்கி வச்சுட்டு கூட வாழ்க்கையை ஓட்டுற அளவுக்கு இல்லை. இந்த 2 லட்சத்தை ஒரு ஆள்கிட்ட கொடுத்து 1000-2000 வாங்கி கூட வாழலாம், அந்த அளவுக்கு கூட அவர் எனக்கு பண்ணி வச்சுருக்காரு. அதனால் என்னால் அதை அவாய்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் யோசனை பண்ணி, சரி ஏதோ ஒரு வீட்டுக்கு போய் நம்ம இந்த காசை எடுக்காமல் ஏதாவது ஒரு வீட்டு வேலைக்கு போனோம்னா, ஏதோ ஒரு வீடு நல்ல வீடாக பார்த்து ஒரு வீட்டு வேலைக்கு போனோம்னா நம்ம வயிற்றையும் கழுவிட்டு நம்மளையும் நம்ம பசங்களையும் என்னையும் அம்மாவும் சாப்பிட்ற அளவுக்கு என்னை படிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஏணி இருக்கட்டும், அந்த பணம் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா கொல்லை குடுங்காடெலாம் இருக்குது, அதை வச்சுட்டு வீடு வச்சுட்டு வாழ்க்கையை ஓட்டும், பையன் கிளம்பி பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு மன உறுதிக்கு வந்தாங்க. அப்போ அப்படியே வீட்டு வேலைக்குன்னு அங்கங்கே சொல்லும் போது நிறைய இடத்துலேருந்து வேலைக்கு கூப்பிட்டாங்க. அம்மா அந்த இடத்துல அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஒரு தரமான ஒரு இடமா இருக்கணும், பையன் படித்து மேலே வர வரலையும் அந்த இடத்துல இருந்து வேலை பார்த்துட்டு அதோடு ஒதுங்கிக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணும்போது தான் ஒரு நல்ல பெரிய ஜமீன்தார் மாதிரி ஒரு வீட்டில், அந்த அளவுக்கு நல்ல வசதி வாய்ப்பான ஒரு வீட்டில் வேலைக்கு கூப்பிட்டாங்க. அம்மா போய்
வேலைக்கு அங்கே இருக்குது அப்படின்னோடனே போனாங்க. அப்போ அவங்க நீங்கள் எங்கே வேலை பார்த்தீங்கன்னு கேட்டாங்க. அவங்க என்ன நடந்ததோ அது அப்படி அம்மா அப்பட்டமாக அந்த முதலாளி அம்மாட்ட சொன்னாங்க. முதலாளி அம்மானோடனே 50 வயசு 60 வயசு நினச்சிக்காதீங்க. ஒரு 20 21 வயசாக இருக்கும் முதலாளி அம்மா. அவங்க பேர் ராணி. உண்மையிலே அவங்க ஒரு மகாராணி தான். அவங்க வீட்டில் வேலைக்குன்னு சொன்னாங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு வயசான பாட்டி இருந்தாங்க. 3 பேர் தான். பெரிய பங்களா 300 பேர் இருக்கிற வீட்டில் 3 பேர் தான் இருந்தாங்க. அப்போ இது மாதிரி 2 லட்சம் பணம் வச்சுட்டு அவர் இறந்து போயிட்டார். இந்த பணத்துக்கு செலவு பண்ண முடியாது. எனக்கு சொந்தமாக வீடு இருக்குது, பையனை படிக்க வைக்கணும், அதுக்காக தான் வேலைக்கு வரேன்னு சொன்னாங்க. அப்போ உடனே சரி அம்மாவுடைய அந்த அப்ரோச் வந்து பிடிச்சி போயிட்டு சரின்னு சொல்லி அம்மா வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க. இந்த முதலாளி அம்மாவை பற்றி சொல்லணுன்னா சும்மா கொத்தும் கொலையும் அப்பும் மந்தாரமாக இருக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு பேரழகி. இந்த 21 வயசில் 15 வயசு பொண்ணு மாதிரி இருப்பாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருப்பாங்க. நான் ஒரு 8 வயசில் அப்போ லீவு நாள்லாம் அங்கே ஓடுவேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக அவ்வளோ இதுவாக இருப்பாங்க.